இன்னைக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் பண்ணலாம் வாங்க. இது வாழைப்பழ அடை. இந்த அடையை நம்ம வாழை இலையில தான் செய்ய போறோம். இலைய கொஞ்சம் ஈஸியா மடிச்சு வைக்க இதை லேசா ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல நல்லா பழுத்த வாழைப்பழத்தை தோல் எடுத்துட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு சாஸ்பான்ல பொடிச்ச வெல்லம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. கொதி வந்ததும் வடிச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் நெய் ஊத்தி நறுக்கின முந்திரி திராட்சை சேர்த்து பொன்னிறமா வறுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல நெய் ஊத்தி நறுக்கின வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு ரவை சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊத்தி கிண்டுங்க. அடுத்து வடிகட்டின வெல்லப்பாகு ஊத்தி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கெட்டியானதும் வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வாழை இலையில கொஞ்சமா நெய் தடவி நடுவுல கொஞ்சம் ஸ்வீட் வச்சு 2 பக்கமும் மடிச்சு வைங்க. மடிச்சு வச்ச இலைய இட்லி குக்கர்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான டேஸ்டான வாழைப்பழ அடை தயாராயிடுச்சு. உங்க குடும்பத்தோட நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.